தொழில் பண்ணணும்னு முதல்ல நினச்சா முதல்ல அது கன்ஃபார்ம் ஆகிக்கிங்க. நான் வேலைக்கு இருக்கக்கூடியவனா இல்லை தொழில் பண்ணக்கூடியவனா? தொழில் பண்ணுறதுக்கு குடும்பம் அவனுக்கு ஒத்துழைக்கணும். குடும்பம் ஒத்துழைக்கணும், பணம் கொடுக்கறது இல்லை, அவனை நிம்மதியாக இருக்க விடணும், அவனை நம்பணும். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மனைவி, கல்யாணம் ஆகிட்டு அப்பா அம்மா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபெயிலியர் செஞ்சாலும் அவன் குடும்பமே அவனை ஆஃப் ஆயிரும். குடும்பத்தை ஜெயிச்ச வீட்டை ஜெயிச்சவன் தான் நாட்டை ஜெயிக்கலாம். அப்போ வீட்டிலே நிறைய பேர் தோற்று போயிடுறாங்க. அதெல்லாம் உன்னால் முடியாதெல்லாம் ஆகாதுன்னு. அதை மீறி உங்களுக்கு செயல்பட தெரியணும். இதை மீறி செயல்படுறப்ப தொழிலை கரெக்டாக தேர்ந்தெடுக்க தெரியணும். சரியான ஊர், சரியான நேரம், இது ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்ட்னர்ஷிப்பை என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஒரு பெரிய தொழில் பண்ணால் தான் பார்ட்னர்ஷிப் போகணும், இல்லாட்டி பார்ட்னர்ஷிப் போகக்கூடாது, ஒத்து வராது. ஏன்னா லாபம் வந்தாலும் சண்டை வரும், நஷ்டம் வந்தாலும் சண்டை வரும். அப்படின்றப்ப தனியாக பண்ணால் தான் நீ அதை பொறுப்பே இருப்ப. நீ முடிவெடு, எடுத்த முடிவை நீ ஜெயிக்க கற்றுக்க. நம்ம ஆண்டவன் கிடையாது, எல்லா முடிவும் ஜெயிக்காது. அப்போ 8 முடிவு ஜெயிக்குது, 2 முடிவு தோக்குதா கூட அந்த தோத்த முடிவு ஜெயிக்கிற வரைக்கும் போராடு, விட்டுட்டு போயிடாத. முடிவுக்கு அடுத்த மேலே வைக்காத. அதை நீ பொறுப்பேறு. பொறுப்பெடுத்து பண்ணாலும் சத்தியமாக ஜெயிக்க முடியும்.